Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Example 7.63. Find the points on the unit circle x square plus y square equal to 1 nearest and farthest from 1, 1. இப்போ நம்ம ஒரு யூனிட் சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு யூனிட் சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து ஒரு யூனிட். அப்போ ஒரு யூனிட் இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று நம்ம வரைஞ்சிருக்கோம் கிராஃபில். பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 1. இப்போ find the points on the circle nearest and farthest from 1, 1. So suppose இது மேலே இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். இந்த சர்க்கிள் அந்த 1, 1க்கும் இந்த சர்க்கிள் மேலே எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் இல்லையா, அது வந்து நியரஸ்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன, இந்த 1, 1க்கு ஃபார்த்தஸ்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன. ஸோ சப்போஸ் இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த 1, 1லேருந்து ஒரு பாயிண்ட் நியரஸ்டாக இருக்கும், இன்னொரு பாயிண்ட் வந்து ஃபார்த்தஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த சம்மில் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் போகலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம x, y அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏவோட கோஆர்டினேட்ஸை. ஸோ லெட் x, y be a point on unit circle. Unit circle என்னன்னா x square plus y square equal to 1. இப்போ இந்த distance between a and நம்ம அந்த given point, so given point ஓன்னு வச்சுக்குவோம். So distance between OA. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ எப்படி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓங்கிற பாயிண்ட் வந்து 1, 1, ஏங்கிற பாயிண்ட் வந்து x, y அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா, இது ஒன்று x1 y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனோட கோஆர்டினேட்டை x1 y1 அப்படின்னும், இதனோட கோஆர்டினேட்டை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, we have root of x2 அப்படின்றது x, x1ன்றது 1, x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ன்றது y, y1ன்றது 1, y மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் d. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் வேணும்னா நம்ம இதை d ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ d ஸ்கொயர் என்ன வந்துடும், x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் d ஸ்கொயர். இப்போ இந்த d ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம d ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டே d ஸ்கொயர் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, லெட் f ஈக்குவல் டு d ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறிடும்னா, f ஈக்குவல் டு, இதை நம்ம f of xன்னு எழுத முடியாது. ரீசன் என்னென்னா, இதில் வந்து x இருக்குது, y இருக்குது. x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இதான் வந்து f. ஸோ இப்போ இந்த f நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா f டேஷ் கிடைக்கும். ஸோ இங்கே இந்த இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து y இருக்கு இல்லையா, அதை எக்ஸுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் தான் f of xன்னு எழுத முடியும். ஸோ அதனால் ஜென்ரலாக நான் f அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், f டேஷ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ f டேஷ் கண்டுபிடிச்சா இதை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், f டேஷ் ஆஃப். ஸோ x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்டூ x மைனஸ் 1 பவர் 1, nx பவர் n மைனஸ் 1. அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அதை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இதில் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு nx பவர் n மைனஸ் 1, அப்போ 2 இன்டூ y மைனஸ் 1 பவரில் 2 மைனஸ் 1 1 ஆயிரும். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னன்னு போடலாம், y டேஷ்னு போடலாம். ஸோ மைனஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா, 2 இன்டூ x மைனஸ் 1
ப்ளஸ் 2y டேஷ் இன்ட்டு y மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த y டேஷோடைய ஆன்சர் வேணும். நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸை எக்ஸை பொறுத்து பண்ணால் 1, ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y, ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். ஸோ கான்ஸ்டன்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிட்டா இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் 2 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 0/2 0 வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒய் டேஷ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் அங்கே போனால் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு வருது. ஸோ அப்போ ஒய் டேஷோடைய ஆன்சர் என்னன்னா மைனஸ் எக்ஸ் பை ஒய். ஸோ இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒய் டேஷ்க்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே கொண்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது எஃப் டேஷோடைய ஆன்சர் என்ன ஆயிரும், ஸோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் டேஷ்க்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம், இன்ட்டு ஒய் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்னா மைனஸ் ஆயிரும், ஏன்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது. அது போக மீதி என்ன இருக்குன்னா 2x இன்ட்டு ஒய் மைனஸ் 1. இதில் டினாமினேட்டரில் ஒய் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இதனோட எல்சிஎம்மாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒய் எடுத்துக்கலாம். ஸோ ஒய் எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டா 2 இது ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும், 2y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2x இன்ட்டு ஒய் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். 2yயை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 2xy, 2yயை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2y, மைனஸ் 2xை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணால் 2xy, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x இன்ட்டு 1 2xன்னு ஆயிரும், டிவைடட் பை ஒய். இப்போ இதில் இந்த 2xy அடிச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 2x மைனஸ் 2y டிவைடட் பை ஒய் அப்படின்றது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2வை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் அப்படின்றது. இதுதான் எஃப் டேஷுடைய ஆன்சர். இப்போ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா we have to put first time differentiation equal to 0. ஸோ எஃப் டேஷோட ஆன்சர் 0ன்னு போடுறோம். ஸோ எஃப் டேஷ் 0 அப்படின்னு போட்டால் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிக்கும். ஸோ இந்த ஒய் அங்கே கொண்டு போனால் 0 ஆயிரும். 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 0 0. இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0/2ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அங்கே போனால் ப்ளஸ் ஒய் ஆயிரும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் கமா ஒய் இருக்கு இல்லையா, அது எது மேலே இருக்குது, சர்க்கிள் மேலே இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஏங்கிற பாயிண்ட் தான் எக்ஸ் கமா ஒய். ஸோ இந்த பாயிண்ட் ஏவோட கோஆர்டினேட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது எது மேலே இருக்குன்னா சர்க்கிள் மேலே இருக்குது. அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இங்கே நம்ம என்ன எழுதுகிறோம்னா ஏ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லைஸ் ஆன் சர்க்கிள். சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் இந்த பாயிண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸுக்கு எக்ஸ்னே போட்டுக்கிறோம், ஒய்க்கு என்னன்னு போடலாம்னா எக்ஸ்ன்னு போடலாம், ஈக்குவல் டு 1. ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னா ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும், 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்கும். அப்போ எக்ஸ் வேணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், இதுக்கு ரூட் எடுத்தால் 1க்கு ரூட் எடுத்தால் 1, 2க்கு ரூட் எடுத்தால் √2. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்ன கிடைக்குதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2ன்னு கிடைக்குது. அப்போ ஆல்ரெடி நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா, அப்போ ஒய்யும் என்னவா இருக்கும், இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. ஸோ நமக்கு அப்போ இந்த பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா
ஸோ இதில் இருந்து அந்த பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்குது, எக்ஸுக்கு 1/√2னா ஒய்யும் 1/√2 எக்ஸ் கமா ஒய் இந்த பாயிண்ட்டாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா எக்ஸுக்கு -1/√2 போட்டால் ஒய்யுக்கும் -1/√2 இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமாக கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அல்லது எக்ஸ்ட்ரீமா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி போட முடியாது. ஏன்னா நமக்கு இன்டர்வல் இங்கே ஃப்ரேம் ஆகலை கிரிட்டிக்கல் நம்பர்ஸை வச்சு. அதனால் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் நம்ம பண்ண வேண்டியது எஃப் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எஃப் டேஷ் ஆன்சர் என்னன்னு ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். இங்கே எஃப் டேஷோட ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா 2 × x - y/y 2 × x - y/y. ஸோ இதை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எஃப் டபுள் டேஷ் கிடைக்கும். ஸோ எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா இங்கே நம்ம u/v மெத்தட் ஃபாலோ பண்ணணும். u/vனா என்ன, டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுக்கணும். டினாமினேட்டர் வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், மைனஸ் நியூமரேட்டரை வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த 2 கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்கலாம். டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் வந்துடும். டினாமினேட்டரு ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பண்ணால் 1, ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணால் என்ன ஆயிரும்னா ஒய் டேஷ் ஆயிரும். ஸோ இதை ஒய் டேஷ்னு போட்டுக்கலாம். நடுவில் என்ன சைன் போடுவோம், மைனஸ். அடுத்தது நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கிறோம். நியூமரேட்டர் x - y அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we have 2 × y - y dash. ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் டேஷால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஒய் டேஷ், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஒய் இன்டூ ஒய் டேஷ் ஒய் ஒய் டேஷ் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதில் மைனஸ் ஒய் ஒய் டேஷும் ப்ளஸ் ஒய் ஒய் டேஷும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா எஃப் டபுள் டேஷோடைய ஆன்சர் என்ன வருதுன்னா 2 × y - x y dash டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒய் டேஷோடைய ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒய் டேஷ் என்ன வந்துச்சு அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் டேஷ் எவ்வளோனா -x/y. ஒய் டேஷ்க்கு பதிலாக என்னன்னு போடலான்னா சப்ஸ்டியூட் ஒய் டேஷ் ஈக்குவல் டு -x/y. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × y - x × -x/y ஹோல் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிடும். அப்போ ஈக்குவல் டு 2 × y மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஹோல் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 × இதுக்கு எல்சிஎம் வந்து ஒய் வந்துடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் இன்டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2 × எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை நம்ம 1ன்னு எழுதலாம். ஏன்னா நம்மளோட சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இங்கே பை 1 இருக்கிறதா நினச்சிக்கிட்டா நம்ம என்ன செய்வோம், 2 × 1/y இதனோட ரெசிப்ரோக்கல் என்ன ஆயிரும், ஒய் ஸ்கொயர் பை 1க்கு பதிலாக 1/y ஸ்கொயர்னு போடும். அப்போ ஆன்சர் வந்து 2/y × ஒய் ஸ்கொயர் என்ன ஆயிரும், ஒய் கியூப் ஆயிரும். அப்போ 2/y கியூப் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு எஃப் டபுள் டேஷோடைய ஆன்சர் 2/y கியூப் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம எஃப் டபுள் டேஷோடைய நேச்சர் பார்க்குறோம். நம்மளோட பாயிண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட் 1/√2, 1/√2. ஸோ இதில் எஃப் டபுள் டேஷ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது எக்ஸுக்கு 1/√2 போடணும், ஒய்க்கு 1/√2 போடணும். ஸோ இங்கே ஒய் மட்டும் தான் இருக்குது. அப்போ 1/√2 ஹோல் கியூப் அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த வேல்யூ கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா, இப்போ இதை கியூப் பண்ணுறோம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணாலும் இது கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0 தான் வரும், பாசிட்டிவாக வரும். ஸோ பாசிட்டிவாக வந்திருக்கனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஆப்போசிட்டாக சொல்லுவோம். எஃப் ஹேஸ் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே மினிமம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது வந்து நியரஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும், நியரஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்டன்சஸ் இங்கே நம்ம டிஸ்டன்ஸில் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1, 1
அண்ட் நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்னன்னா x, y is nearest when இங்கே வென்னு போடுறதுக்கு பதிலாக நமக்கு பாயிண்டாக இருக்கா, அதனால் நியரஸ்ட் அட் 1/√2, 1/√2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ அந்த நியரஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நியரஸ்ட் பாயிண்ட். ஸோ நியரஸ்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆல்ரெடி எஃப் இருக்கு இல்லையா, டி ஸ்கொயர், எஃப் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா x minus 1 whole square plus y minus 1 whole square. ஸோ இதான் வந்து டி ஸ்கொயரோட வேல்யூ ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சோம். x minus 1 whole square plus y minus 1 whole square, அதுதான் நம்ம f1 எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் எக்ஸுக்கும் 1/√2 போட போகிறோம், ஒய்க்கும் 1/√2 போட போகிறோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு 1/√2 minus 1 whole square plus ஒய்க்கு 1/√2 minus 1 the whole square. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ், ஸோ இதனோட எல்சிஎம் √2 எடுத்துக்கிட்டா √2 into 1 என்ன ஆயிரும், √2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேயும் எல்சிஎம் எவ்வளோனா √2. அப்போ மேலே 1 மைனஸ் √2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனோட அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு 1 மைனஸ் √2 the whole square divided by √2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆயிரும், ப்ளஸ் நியூமரேட்டரில் 1 minus √2 the whole square divided by 2 ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம காமனாக எப்படி எழுதிக்கலாம்னா இதனோட எல்சிஎம் வந்து 2. அப்போ 1 minus √2 whole square plus 1 minus √2 whole square அப்படின்றத 2 into 1 minus √2 the whole square எழுதிக்கலாம். ஏன்னா 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை 2x ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி இதை எழுதிக்கலாம். அப்போ இந்த 2ம் 2ம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், 1 மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயர், அதாவது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் √2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இப்போ ஸோ இதை நீங்கள் வேறு மாதிரி எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், அதே பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஸோ இதனோட சைன் வெவ்வேறையாக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணக்குள்ளே அது மறுபடியும் நமக்கு பாசிட்டிவாக வந்துடும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா √2 minus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ டி ஸ்கொயர் இப்படி இருந்தால் டி என்ன வரும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 minus 1 அப்படின்னு வரும். இப்போ √2 தான் பெரிய வேல்யூ இல்லையா, அதனால் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ எடுக்க முடியாது. அப்போ இதில் வந்து நமக்கு பாசிபிள் வேல்யூ என்ன அப்படின்னா வேல்யூ இஸ் √2 minus 1. இந்த ப்ளஸ் தான் எடுத்துக்க முடியும், அதாவது மைனஸ் வேல்யூவை நம்ம ஒமிட் பண்ணணும். என்ன ரீசன்னா இப்போ மைனஸ் ஆஃப் √2 minus 1 போட்டால் மைனஸ் ஆஃப் 1.414 minus 1, அப்போ மைனஸ் 0.414 வந்துடும். டிஸ்டன்ஸ் cannot be நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவாக வந்திருக்கு, டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்காது, அதனால் பாசிபிள் வேல்யூ என்னென்னா √2 minus 1. அப்போ 1,1க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா √2 minus 1 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே போல் நம்ம ஃபார்த்தஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், அட் த பாயிண்ட் at -1/√2, -1/√2 இந்த பாயிண்டில் எஃப் டபுள் டேஷோடைய ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ எஃப் டபுள் டேஷ் என்னது 2/y³. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வந்து -1/√2 இருக்கா, அப்போ -1/√2 ஹோல் க்யூப்னு எழுதுவோம். அப்போ இது என்ன ஆயிருன்னா 2 மைனஸை 3 வாட்டி பெருக்குனா -1/√2வை 3 வாட்டி பெருக்குனா 2√2 அப்படின்னு வரும். ஸோ எப்படி வச்சாலும் இந்த மைனஸ் சைன் அப்படியே தான் இருக்கும். அப்போ மைனஸ் இது மேலே போயிடுச்சுன்னா 2 into 2√2 இருக்கும், which is less than 0. ஸோ less than 0ன்னு வந்தால் என்ன அர்த்தம், f has local maximum அப்படின்னு எழுதும். அப்போ இங்கே பாயிண்டாக எழுதக்குள்ள என்ன சொல்லணும், distance is farthest. அந்த கொஷினில் இருக்க வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். farthest at -1/√2, -1/√2. இப்போ அந்த farthest பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அந்த farthest distance என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ அந்த ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த f ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு எடுத்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த டி ஸ்கொயரோட வேல்யூ வந்து நம்ம எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறோம், மைனஸ் ஒன் பை ரூட் டூ கமா மைனஸ் ஒன் பை ரூட் டூ. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னோட எல்சிஎம் ரூட் டூ ஆயிரும். நியூமரேட்டரில் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் டூ பை ரூட் டூ. எல்சிஎம் வந்து ரூட் டூ ஆயிரும். இந்த ஒன்றை ரூட் டூவால் பெருக்கும். ஸோ இதனோட அடுத்த ஸ்டெப்பு நியூமரேட்டரில் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுக்கும் காமன் எல்சிஎம் தான் ரூட் டூ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்குவோம். இங்கே டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும், டூ ஆயிரும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் டூ ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு which is equal to minus 1 minus root 2 whole square. ஸோ இதனோட காமன் எல்சிஎம் வந்து 2 ப்ளஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் டூ பை ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி டேர்ம்ஸ்னால 2 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் பை டூன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த டூ டூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ டி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு கடைசியாக என்ன கிடைச்சிருக்குன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இதை என்ன செய்யலாம்னா இந்த மைனஸை வெளியில் எடுத்தால் ஒன் ப்ளஸ் ரூட் டூ அப்படின்னு வந்துடும். அப்புறம் டோட்டலாக ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஒன் ப்ளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயரோட ஆன்சர் என்ன எழுதிக்கலாம்னா ரூட் டூ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஒன் ப்ளஸ் ரூட் டூனாலும் ரூட் டூ ப்ளஸ் ஒன்னாலும் ஒன்று தான். இப்போ இதிலிருந்து டி வேணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டூ ப்ளஸ் ஒன்னு வரும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு பாசிபிள் வேல்யூ என்னன்னா ரூட் டூ ப்ளஸ் ஒன். ஸோ சப்போஸ் நம்ம மைனஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும், மைனஸ் ரூட் டூ மைனஸ் ஒன் இருக்கும். ஏன்னா மைனஸ் ஆஃப் ரூட் டூ ப்ளஸ் ஒன் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்குள்ள உள்ள மைனஸ் வந்துடும். இப்போ மைனஸ் 1.414 வரும், மைனஸ் ஒன்றும் சேர்ந்தா மைனஸ் 2.414 வந்துடும். ஸோ இது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் cannot be நெகட்டிவ். அதனால the possible value is d equal to root 2 plus 1. இதான் வந்து farthest value. அப்போ ஆல்ரெடி நம்ம நியரஸ்ட் வேல்யூ பாசிபிள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் டூ மைனஸ் ஒன். அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா therefore nearest distance and farthest distance are respectively. நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன வந்துச்சு, ரூட் டூ மைனஸ் ஒன் அண்ட் ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரூட் டூ ப்ளஸ் ஒன். இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த சம் ஒர்க்கு ரீகேப் சொல்லிடுறேன். அதாவது ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் நியரஸ்ட் அண்ட் ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும். அந்த பாயிண்ட்ஸ் தான் ஒன் பை ரூட் டூ கமா ஒன் பை ரூட் டூ, இன்னொரு பாயிண்ட் வந்து மைனஸ் ஒன் பை ரூட் டூ கமா மைனஸ் ஒன் பை ரூட் டூ. அதாவது ஏங்கிற பாயிண்ட் வந்து ஒன் பை ரூட் டூ கமா ஒன் பை ரூட் டூ, பி வந்து மைனஸ் ஒன் பை ரூட் டூ கமா மைனஸ் ஒன் பை ரூட் டூ. அடிஷ்னலாக நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சர்க்கிள் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் ஏவை எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ஒன் கமா ஒன்றுக்கும் எக்ஸ் கமா ஒய்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது ரூட் போகணுன்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கொயரை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அதனால் அதை எஃப்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஃப்ஐ ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ். அந்த எஃப் டேஷோட ஆன்சரில் ஒய் டேஷ் வரும். நம்ம எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ கொடுத்துருக்கிற சர்க்கிள் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள ஒய் டேஷ் கிடைச்சிக்கும். அந்த ஒய் டேஷ்க்கு பதிலாக அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு எஃப் டேஷ் உடைய ஆன்சர் 2 × x - y / yன்னு வருது. இப்போ எஃப் டேஷ் 0 போட்டால் நமக்கு x = yன்னு வருது. அப்போ சர்க்கிள் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவல்னு போட்டால் நமக்கு எக்ஸோட பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. அப்போ ஒய்யும் எக்ஸும் ஈக்குவல்னால ஒய்யும் அதே தான். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னா 1/√2, 1/√2 அண்ட் -1/√2, -1/√2. ஆனால் இது நியரஸ்ட் அண்ட் ஃபார்த்தஸ்ட்டாக நமக்கு தெரியாது. அதுக்காக நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம். அதில் எஃப் டேஷாக மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டபுள் டேஷ் வருது. அந்த எஃப் டபுள் டேஷ் உடைய ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2/y³ கிடைக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ கிரேட்டர் தென் வருது. கிரேட்டர்னா லோக்கல் மினிமம், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து நியரஸ்ட்டாக இருக்குது, டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் நியரஸ்ட்டாக இருக்குது எந்த பாயிண்ட்லனா 1/√2, 1/√2. அதை டி ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். எவ்வளோனா √2 - 1. அதே போல் இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எஃப் டபுள் டேஷில் போட்டால் நமக்கு நெகட்டிவாக வருது. நெகட்டிவாக வந்தால் மேக்ஸிமம். மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம். இங்கே மேக்ஸிமம் கொடுக்காம ஃபார்த்தஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க டி ஸ்கொயரில் நம்ம -1/√2, -1/√2 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா ±√2 + 1 வருது. நம்ம டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்காதனால பாசிபிள் வேல்யூ √2 + 1. அப்போ நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து √2 - 1, ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து √2 + 1. அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா நியரஸ்ட் பாயிண்ட் வந்து 1/√2, 1/√2 அண்ட் ஃபார்த்தஸ்ட் பாயிண்ட் -1/√2, -1/√2. அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இதான் என்னுடைய ஆன்சர். தேங்க்யூ.